University. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. இறுதிக்கட்ட ஆலோசனையில் திருமா என்ன முடிவெடுக்க போகிறது விசிக? அனைத்து கண்களும் திருமாவை நோக்கி. இறுதிக்கட்ட ஆலோசனையில் திருமா என்ன முடிவெடுக்க போகிறது விசிக? அனைத்து கண்களும் திருமாவை நோக்கி. இன்னும் சற்று நேரத்தில் திருமாவளவன் தனது முடிவை அறிவிக்க உள்ள நிலையில் அது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து நம்மோடு இணைகிறார். விக்னேஷ் முத்து, இன்னும் சற்று நேரத்தில் திருமா தனது முடிவை அறிவிக்க இருக்கிறார். சற்றாக தான் பார்த்தோம், இடதுசாரி கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். என்ன நிகழப்போகிறது என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. அங்கு களச்சூழல் எவ்வாறு இருக்கிறது? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு தங்களது 2 எம்எல்ஏக்களின் ஆதரவை வழங்குவது சம்பந்தமாக உயர்நிலை குழு கூட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார். காணொலி வாயிலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. காணொலி வாயிலாக திருமாவளவன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அவர் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு வெளியே ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் விசிலுடன் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவான ஒரு முடிவை அவர் எடுக்க தயாராகிவிட்டிருப்பதாக மூத்த நிர்வாகிகள் பலரும் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். சரியாக 6:30 மணி அளவிலே டி நகரில் இருக்கக்கூடிய சிபிஎம் அலுவலகத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை வழங்குவார் என தெரிகிறது. மிக முக்கியமாக ஏற்கனவே இடதுசாரிகள் 2 கட்சிகளும் வெளியிலிருந்து தாங்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதே ஒரு நிலைப்பாட்டை திருமாவளவனும் எடுப்பார் என்ற ஒரு தகவல் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் திமுகவுடன் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தன்னுடைய கூட்டணி பயணத்தை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில ஆளுநர் ஆட்சி அதே போன்று மதச்சார்பற்ற ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி விடுதலை சிறுத்தைகள் இந்த முடிவை எடுக்க தயாராகி இருப்பதாக நம்மிடம் மூத்த நிர்வாகிகள் பலரும் தெரிவிக்கிறார்கள். விசில் சின்னத்துடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் தற்பொழுது தயாராக இருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு வெளியான முதல் நிச்சயமாக கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதற்கு பல்வேறு விதமான திட்டங்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே சிபிஎம் சிபிஐ தெரிவித்தது போன்று ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது திருமாவளவன் ஏற்பார் அல்லது வேண்டாம் என சொல்வாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் எழுந்திருக்கிறது. வெளியிலிருந்து ஒரு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை தான் இவரும் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது. ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடைய இருக்கிறது. இது நிறைவடைந்த பிறகு சிபிஎம் அலுவலகத்துக்கு சென்று தன்னுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை தொல் திருமாவளவன் அறிவிக்க இருக்கிறார். விக்னேஷ் முத்து, இடதுசாரிகளுடைய முடிவை ஒட்டியே விசிகாவினுடைய முடிவும் இருக்கும் என்று அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆதரவு நிலைப்பாட்டையே அவர் எடுப்பார் என்ற ஒரு நிலை தெரிகிறது. இடதுசாரி கட்சிகள் செய்தியாளர் சந்திப்பின் போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. தாவேகாவுக்கு ஆதரவு மட்டுமே, கூட்டணி அல்ல அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் முன் வச்சிருந்தாங்க. இப்ப திருமாவளவன் இந்த நிலைப்பாட்டில் என்ன எடுக்க போகிறார் அப்படின்றதும் மேலோங்கி இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் இது தொடர்பாக எதுவும் சொல்றாங்களா? கட்சி நிர்வாகிகளை பொறுத்தளவு தாங்கள் ஏற்கனவே திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து இந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்து 2 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எங்கள் தலைவர் ஏற்கனவே தெரிவித்து விட்டார். சிபிஐ சிபிஎம் நிறைவடைந்தார்கள். இதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எங்களது தலைவரும் இதே ஒரு நிலைப்பாட்டை தான் எடுப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். விக்னேஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. கூட்டணி ஆட்சி, விஜய் திட்டவட்டம், அமைச்சரவையில் காங்கிரசுக்கு அழைப்பு. கூட்டணி ஆட்சி, விஜய் திட்டவட்டம், அமைச்சரவையில் காங்கிரசுக்கும் அழைப்பு. 1967க்கு பிறகு அதிகாரத்தில் காங்கிரஸா என்ற கேள்வி எழுகிறது. கூட்டணி ஆட்சி, விஜய் திட்டவட்டம், அமைச்சரவையில் காங்கிரசுக்கும் வாய்ப்பு. 1967க்கு பிறகு அதிகாரத்தில் காங்கிரஸா என்ற கேள்வி எழுகிறது.
சற்று நேரத்தில் முடிவை அறிவிக்க வாய்ப்பு. என்ன முடிவெடுக்க போகிறது விசிக? தொடர் கலந்தாலோசனையில் திருமா. தவேகவுக்கான தடைகளை தகர்த்த காங்கிரஸ். களத்தில் ராகுல் கார்கே. கம்யூனிஸ்டுகள் முடிவின் பின்னணியில் காங்கிரஸ். களத்தில் இறங்கிய ராகுல் கார்கே. கம்யூனிஸ்டுகள் முடிவின் பின்னணியில் காங்கிரஸ். தவேகவான தடைகளை தகர்த்த காங்கிரஸ். களத்தில் இறங்கிய ராகுல் கார்கே. UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.